அன்பு நண்பர்களே, இங்க பாருங்க. ஒரு சின்ன மினி வேன்ல ஏத்த வேண்டிய இந்த ஷோகேஸ அந்த லேடி பாருங்க, இந்த பஜாஜ் பைக்ல ஏத்துறாங்க. பாருங்க அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, இவ்வளவு பெரிய ஒரு பொருள இந்த பைக்ல ஏத்தி வீட்டுக்கு கொண்டுட்டு போயிரணும் அப்படின்னு அவங்க நெனைச்சிருக்காங்க. உண்மைக்குமே இவங்களோட ஒரு முயற்சிய நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னு சொன்னோம்னா, இது ஏதாவது ஒரு வேனு புடிச்சுதான் எடுத்துட்டு போலாம். மற்றவங்களா இருந்தா அப்படிதான் பண்ணியிருப்பாங்க. ஆனா இத நான் பைக்ல கொண்டுட்டு போக முடியும் அப்படின்னு ரொம்ப ஒரு வைராக்கியமா, நீங்க இதுல ஏத்துங்க நான் கொண்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இத ஏத்தி கொண்டு போறாங்க. உண்மைக்குமே ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. ஏன்னு சொன்னா, இதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வாடகை மிச்சம். ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, பாக்குறவங்க அடேங்கப்பா! இவ்வளவு பெரிய பொருள ஒரு லேடி எப்படி இவ்வளவு திறமையா கொண்டுட்டு போறாங்க அப்படிங்கிறத மற்றவங்க பாராட்டணும் அப்படின்னு கூட அவங்க அத பண்ணியிருக்கலாம். எது எப்படியோ, ஆனா இவங்க பாருங்க, பெரிய பொருளுங்க அது. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அசாத்தியமான ஒரு திறமைன்னு தான் சொல்லணும். அவங்க பாருங்க எவ்வளவு மெதுவா வேற ஒரு பள்ளம் ஒண்ணு இருக்கு. அந்த பள்ளத்த கடக்கணும். அதுக்கு கூட அவங்க ஆளு ஹெல்ப்புக்கு கூட கூப்பிடல. அவங்க அழகா அந்த ஒரு கையில அந்த கயிற பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு, ஒரு கையில அந்த ஸ்டீரிங்க புடிச்சுக்கிட்டு, எவ்வளவு சேஃபா அவங்க பாருங்க அந்த பள்ளத்த கடக்குறாங்க பாருங்க. அதுல டங்குன்னு உழுந்து தான் எந்திரிச்சு அங்கிட்டு போகணும் அந்த பைக்கு. அது பாருங்க அழகா அங்க பாருங்க தெரியுதா? அதுல பாருங்க அழகா இறங்குவாங்க பாருங்க. அதுல இறக்கி, அ அப்படியே இறக்கி மெயின் ரோட்டுக்கு போயிடுறாங்க. மெயின் ரோட்டுக்கு போன உடனேயே அவங்க டக்குன்னு பேலன்ஸ் பண்ணிடுறாங்க. பேலன்ஸ் பண்ணிட்டு சல்லுன்னு அவங்க பாட்டுக்கு போய்க்கிட்டு இருக்காங்க. போய்க்கிட்டு கடைசியில கொண்டு போய் வீட்டுல நிப்பாட்டிடுறாங்க. ஆனா இது போல திறமைகள் அதிகமா எல்லாருக்கும் தோணாது. இது இந்த மாதிரி ஒரு பொருளை வாங்கினா சேஃபா உடையாம கொண்டு போகணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா இந்த பெண் பாருங்க, அது நான் கண்டிப்பா சேஃபா கொண்டுட்டு போயிடுவேன். நீங்க இந்த பைக்ல ஏத்துங்கன்னு சொல்லி அழகா ஏத்தி எப்படி கொண்டுட்டு போறாங்க பாருங்க. இவ்வளவு பெரிய பொருளை பைக்ல கொண்டுட்டு போகணும்னு ஒரு ஆச்சரியம் தாங்க. ஆனா இதை எல்லாரும் செஞ்சு முயற்சி பண்ணாதீங்க. இது அவங்க இதை செஞ்சு பார்க்கணும்ன்றே பண்ணியிருக்காங்க ஒரு வைராக்கியமா. அதனால இதை மற்றவர்கள் இதை செய்து பார்க்கணும்னு நினைக்க வேணாம். ஏன்னா சேதம் உங்களுக்கு தான் ஏற்படும். அதனால கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ.